ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எகிப்து நாட்டு இளவரசியான பேரழகி கிளியோபட்ரா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உண்மையாகவே சரித்திரத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிளியோபட்ராவோட வாழ்க்கையும் அந்த காலத்தில் எகிப்து நாட்டில் இருந்த அரசியல் நிலைமையும் ரொம்பவே சுவாரஸ்யம் தரக்கூடியதாக இருந்ததுங்க. கிமு 57ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டில் 12ஆம் தாலுனி அயலட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவங்களோட மகள் தான் கிளியோபட்ரா. அந்த தாலுனி அயலட்டஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே கிளியோபட்ராக்கு அவங்களுக்கு தம்பிக்கும் 7ஆம் தாலுனிக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இது என்ன, தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பழக்கம் பழைய காலத்தில் இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அந்த காலத்தில் ஒரு பெண் தனியாக ஆட்சி பண்ணக்கூடாது, அவங்களோட தம்பி கூட சேர்ந்தும் ஆட்சி பண்ணக்கூடாது, வேணும்னா கணவன் மனைவியை ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இதை தாண்டி இந்த தாலுனி வம்சத்தில் எந்த ஒரு ரத்த கலப்பமும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி தம்பியே கல்யாணம் பண்ணுறக்கூடிய நிறைய திருமணங்கள் அந்த காலத்தில் நடந்துச்சுன்னே சொல்லலாங்க. இந்த சுச்சுவேஷனில் தந்தையோட விருப்பம்படி கிளியோபட்ரா தன்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கிறாங்க. அப்போ கிளியோபட்ராவுக்கு வயசு 16, கணவனான தம்பிக்கு வயசு 10. இந்த சுச்சுவேஷனில் கிளியோபட்ராவோட தந்தை 12ஆம் தாலுனி இறந்து போகிறாங்க. இதை கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் புதுசாக இருந்த தாலுனியை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. கிளியோபட்ராவோட கணவனை வச்சு கிளியோபட்ரா மேலே ஒரு நெகட்டிவான தாட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் கிளியோபட்ராவோட கணவனே அவங்கள அந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிறாங்க. தன்னோட சொந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட கிளியோபட்ரா மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய படையை திரட்டுறாங்க. அதே நேரத்தில் ரோம் நாட்டில் ஜூலியஸ் சீசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கிளியோபட்ரா சந்திச்சு அவங்க கிட்ட ஆதரவு கேட்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கிளியோபட்ராவை பார்த்ததுமே அவங்க அழகில் மயங்கிய ஜூலியஸ் சீசர் அவங்களுக்காக எந்த உதவியும் செய்யறதா வாக்கும் கொடுக்குறாங்க. சீசருக்கும் 7ஆம் தாலுனிக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. இந்த போரில் கிளியோபட்ராவோட தம்பி மற்றும் முன்னாள் கணவன் தாலுனியும் கொன்று ஜூலியஸ் சீசர் வெற்றி பெறாரு. கிளியோபட்ராவை மீண்டும் எகிப்தோட அரசியாக மாத்துறாரு ஜூலியஸ் சீசர். அவங்களுடைய தன்னோட வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேர் தான் சிசேரியன். இந்த குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்கலை. கிளியோபட்ராவோட வழத்தை கிழிச்சு ஜூலியஸ் சீசர் தான் குழந்தையை எடுத்தார். முதல்ல ஆப்ரேஷன் மூலமாக பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லலாம். இதை செஞ்ச சீசர் அப்படின்னு சொல்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் மருத்துவத்துறையில் ஆப்ரேஷன் மூலமாக பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் சிசேரியன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் கிளியோபட்ராவும் மகன் சிசேரியனும் அழைச்சிக்கிட்டு ரோமுக்கு போகிறாரு ஜூலியஸ் சீசர். ஆனால் இந்த விஷயத்தை சீசரோட நெருங்கிய நண்பன் புரூட்டஸ்க்கும் அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கும் பிடிக்கல. அதனால் சில சதிகாரர்களை கொண்டு சீசரை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கிருந்த அமைச்சர்களே சீசரை கத்தியால் குத்தி கொலை பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் புரூட்டஸும் கத்தியால் குத்துறாரு. இதை பார்த்த சீசர் நீயுமா புரூட்டஸ் அப்படின்னு சொல்லி இறந்து போகிறாரு. ஜூலியஸ் சீசர் இறந்து போனதுக்கப்புறம் சீசரோட தளபதியான ஆண்டோனி பொதுமக்களோட ஆதரவுனால அங்கிருந்த சதிகாரர்களை நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிறாரு. இந்த சமயத்தில் சீசரோட வளர்ப்பு மகன் ஆக்டோவியஸ் ரோமுக்கு வந்து சேர்றாரு. அவரும் ஆண்டோனியும் சேர்ந்து தான் ஆட்சியை நடத்துகிறாங்க. சீசரை கொன்ற புரூட்டஸ் பழி வாங்கணும்னு போர் நடத்தி அதில் ஆண்டோனி வின் பண்ணுறாரு. அதை தாங்காமல் புரூட்டஸ் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு. ரோமோட அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற எகிப்துக்கு ஆண்டோனி போகிறாரு. அங்கே கிளியோபட்ராவை பார்த்ததுமே கண்டதும் காதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட அழகில் மயங்கி அடிமையாகவும் ஆகிறாரு ஆண்டோனி. எகிப்திலேயே கிளியோபட்ராவோட வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறாரு ஆண்டோனி. இந்த விஷயத்தை தெரிஞ்ச ரோம் மக்கள் ஆண்டோனி மேலே வெறுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரோமில் ஆக்டோவியஸோட செல்வாக்கு அதிகரிக்குது. கிளியோபட்ராவோட ஆண்டோனி காதல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஆக்டோவியஸுக்கும் இன்னும் ஆண்டோனி மேலே பகை அதிகரிக்குது. இந்த நிலைமையில் ஆண்டோனிக்கும் கிளியோபட்ராவுக்கும் குழந்தை பிறக்குது. ஆண்டோனிக்கும் கிளியோபட்ராவுக்கும் பிறந்த குழந்தைக்கும் சீசருக்கும் கிளியோபட்ராவுக்கும் பிறந்த குழந்தை சிசேரியனுக்கும் ஆசிய நாட்டு அரசு உரிமையை அளிக்கிறதா ஆண்டோனி அறிவிக்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட ஆக்டோவியஸ் கோபம் கொண்டு ஆண்டோனி மேலே போர் தொடங்குறாரு. ஆண்டோனி போரில் தோல்வி ஆகிற நிலைமையில் இருக்கும்போது ஆண்டோனிக்கு கிளியோபட்ரா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தப்பான வந்து அவரோட காதுக்கு போக்குது. அதனால் கிளியோபட்ரா இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டோனி தன்னோட உயிரை விடுறாரு. இந்த விஷயத்தை கேட்ட கிளியோபட்ராவும் என் கணவன் ஆண்டோனி இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னை ஒரு ராணி போல் அலங்கரித்து கொண்டு கொடியும் விஷம் கொண்ட பாம்புகளை கொண்டு வந்து அவங்க உடல்கள் முழுதும் போட்டுக்கொண்டு அந்த பாம்பு அவங்கள கொத்த அவங்க உடல் முழுதும் விஷம் பரவ அணுவாக இருந்து உயிரை விடுறாங்க கிளியோபட்ரா அவங்க வாழ்ந்த காலங்களில் அவங்க அழகை பார்த்து எந்த ஒரு ஆணாலையும் தொட முடியாத காரணத்தால் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க உடலை 3 நாட்கள் வைத்து பல ஆண்கள் அவங்க உடலோடு பாலியல் வைத்து கொண்டார்கள். இதோட கிளியோபட்ராவோட வாழ்க்கையும் முடிவடைந்தது. இதோட கிளியோபட்ராவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள பற்றின வதந்தைகள் உண்மையா பொய்யா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.